ஏழைகளின் நம்பிக்கை நாயகன், கல்வியின் நாயகன் அருட்பணி தாமஸ் கவான் டஃபி அவர்கள் இந்த கல்வி பணிக்கும் அரைக்கல்வி பணிக்கும் டிஜிடி என்று அழைக்கப்பட்ட நம் தந்தையினுடைய பற்றாளர்கள் ஒருங்கிணைந்து சிறப்பான கூடுகைகளை அவர் பிறந்த நாள் 23 நாளில் ஒவ்வொரு மாதமும் அவருக்காக ஜெபிக்கவும் அவரிடம் ஜெபிக்கவும் நாம் கூடுகை செய்கின்றோம். 23/5 வேலந்தாங்கல் பங்கில் அவர் முதல் பங்கு குருவாக இருந்த நிலையில் அந்த கூடுகை சிறப்பாக நடைபெற்றது. இந்த 23/6 சத்தியமங்கலம் பங்கிலே நடைபெறுகிறது. அந்த பங்கில் பள்ளியை துவக்கியும் வேதியர் என்ற படத்தை எடுத்திருக்கின்றார். ஆக இந்த வேலந்தாங்கல் சத்தியமங்கலம் அவருக்கு இந்த பணியை தொடக்குவதற்கான ஒரு ஊன்றுகோலாக இருந்தது. ஆகவே இந்த பற்றாளர்கள் நாம் ஒவ்வொரு நாளும் 3 மணிக்கு அந்த அவருடைய செய்திகளையும் தகவல்களையும் பகிர்ந்து ஜெபித்து வருகிறோம். 3 மறைமாநிலத்திலும் அவருக்காக ஜெபிக்கும் என்ற ஒரு நிலையை உருவாக்கினோம். இன்று அவருடைய திருப்பலியை அவருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க திட்டமிட்டு செயல்படுத்தியுள்ளோம். ஆகவே திருப்பலிக்கும் அவருக்கும் என்ன ஒரு தொடர்பு? இந்த திருப்பலி மக்களோடு இறை மக்களோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக வத்திக்கான் 1964 செயல்படுத்த இருந்த நிலையில் அப்போதைய பாப்பரசர் 10ஆம் பத்தினாரிடம் அனுமதி பெற்று வேலந்தாங்கலில் மக்களை பார்த்து திருப்பலி நிறைவேற்றவும் திருப்பலிக்கு முன் ஜெபமாலை சொல்லுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்தியும் இந்த திருப்பலியில் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் இராவு உணவின் போது தன் உடலையும் இரத்தத்தையும் பானமாக வழங்கிய நினைவு உலகம் முழுவதும் நடைபெறுகிறது. ஆகவே அந்த மாட்சிமையை, அந்த இறை சக்தியை, இறைவன் இயேசு உயிர்த்த மாட்சிமையில் நமக்கு வழங்கி சென்ற அந்த குருத்துவத்தை இன்று அவர் வழியில் இந்த திருப்பலியின் நிறைவாக நாம் செயல்படுத்துகிறோம், நாம் பங்கு பெறுகிறோம். ஆகவே அந்த திருப்பலியை அவர் எப்படி அனுசரித்தார் என்று பார்க்கின்ற போது அவருடைய ஓட்டுநர் மைக்கேல், அவருடைய மகன் தற்போது தாமஸ் ஆசிரியர், ஓய்வு பெற்ற பிடி ஆசிரியர், அவருடைய தகவலிலிருந்து பயணங்கள் செல்லுகின்ற போது இரவு 12 மணிக்குள் அவர் திருப்பலை நிறைவேற்றுவார். அந்த அவருடைய போக்குவரத்து வண்டியிலே திருப்பலை மேடை இருக்கும். உடனே இறங்கி திருப்பலைக்கு அந்த ஓட்டுநர் தயார் செய்வார். அதிலே திருப்பலையை நிறைவேற்றி ஆண்டவருடைய திரு இரத்தத்தையும் திரு இதையும் வசீகரம் செய்து அதை உணவாக செயல்படுத்துவார். அத்தகைய திருப்பலியின் மேன்மையை அறிந்த செயல்படுத்திய தந்தை டிஜிடி அவர்களுக்காக நாம் அவருடைய பற்றாளராக, ஏனென்றால் ஒரு சமுதாயத்தின் திறவுகோல், ஒரு குடும்பம், ஒரு சமூகம், ஒரு தேசம், அவைகளின் அடிப்படையாக விளங்குவது, திறவுகோலாக விளங்குவது அந்த கல்வி. அதை முன்னெடுத்து செய்த தந்தை அவர்கள் நாம் ஜெபிப்போம், திருப்பலியாக அவருக்கு ஒப்பு கொடுப்போம் என்ற ஒரு தருணத்திலே நாம் இந்த பதிவை நாம் செய்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு பற்றாளர்களும் மற்றவர்களோடு இந்த தகவலை பகிர்ந்து அவருக்காக 23 பிறந்த நாள் அன்றும் ஒவ்வொரு உங்கள் குடும்ப நாட்களில் உங்கள் குடும்பத்துக்காக வேண்டுகின்ற பொழுதும் தந்தையினுடைய நினைவு கூர்ந்து இறை ஊழியர் என்ற அருள் பெறுவதற்கான ஒரு திருப்பலியை நிறைவேற்ற செய்யுமாறு அன்புடன் இந்த நேரத்தில் பற்றாளர்களை வேண்டுகின்றேன். ஆகவே திருப்பலியை பற்றி நாம் சிந்திக்கிற போது ஒரு சில கருத்துக்கள், இந்த திருப்பலி தகுதியான முறையில் நாம் அவருடைய உடலை இரத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முதலில் திருப்பலிக்கு முன் பாவ அறிக்கை சடங்கு செய்கின்றோம். அதற்கு முன்னால் நம்முடைய சகோதரர் இருக்கின்ற போது சமாதானம் செய்து ஒப்புரை செய்கின்றோம். அப்படி தயாரித்து கொண்டு அந்த இயேசுவின் திரு உடலையும் இரத்தத்தையும் பெற்று நாம் வலுப்பெறுகின்றோம். அன்று அவருடைய ஆடையை தொட்டவன் குணப்பெற்றான், என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியது என்று சொன்ன அன்று இயேசு, அந்த விவிலிய உண்மை நிகழ்வுகள் இன்று அவரையே உணவாக நாம் உட்கொண்ட ஒரு திருப்பலியை எவ்வளோ மேன்மை மிக்கது என்பதை இந்த நேரத்திலே நாம் பார்க்கின்றோம்.
திருப்பலி முடிந்த பின் சிலுவை அர்ச்சிப்பு பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயரால் என்று தந்தை ஆசீர்வாதம் பெறுகின்ற நிகழ்வு வரை இருந்து நாம் திருப்பலியினுடைய முழுமையான ஆசிரியரை பெறுகின்றோம். அந்த தந்தை அவர்கள் திருப்பலியை நிறைவேற்றுகின்ற அருட்பந்தை தந்தை அவர்கள் அந்த திருப்பலியை நிறைவேற்றிய அந்த இறை மகிமை மாட்சி அவரிடம் இருக்கிறது. அதனால் திருப்பலி முடிந்த பின் பொதுமக்கள் அவரிடம் சென்று ஆசிரியம் சிலுவை அடையாளம் பெறுகின்றோம். அவர் அந்த கோவிலிருந்து வெளி செல்லுகின்ற வரை அந்த ஆற்றல் சூழல் அவரிடம் இருக்கிறது என்பதின் அடையாளம் தான் நாம் அந்த சிலுவை அடையாளம் பெறுகின்றோம். இந்த பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் என்ற ஒரு ஆசிரியை பெறுகின்ற போது இப்போது ஒரு சிந்தனையை நினைவுக்கு வருகிறது. மின்விசிறியானது 3 இறக்கைகள் உள்ளது. ஆனால் அது செயல்படுகின்ற போது ஒரே நிலையில் உருவாகி நமக்கு பலன் தருகிறது. ஆகவே இந்த அடையாளங்களை நாம் செய்கின்ற போது அந்த இறை ஆற்றல் அந்த ஒரு மின்விசிறி போன்று நமக்கு ஆற்றலை பெற்று தருகிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே திருப்பலியை பற்றி ஒரு உண்மை நிகழ்வு நடந்தது. ஒரு ஏழை பெண்மணி கோழிக்கறி வியாபாரியிடம், ஐயா ரொம்ப நாளாச்சு ஒரு 1/4 கிலோ கறி எனக்கு கொடுங்களேன்னு அந்த கறிக்காரன் கேவலப்படுத்துகிறார். அப்போ தான் அந்த அம்மா சொல்லுது, என்னிடம் பணம் இல்லை, ஆனால் உங்கள் வியாபாரத்திற்காக நான் ஒரு திருப்பலி ஒப்பு கொடுக்கிறேன் என்று திருப்பலி ஒப்பு கொடுத்து அந்த ரசீதை கொண்டு வந்து, இதை உனக்காக வேண்டிக் கொண்டேன், இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்ததற்காவது எனக்கு ஒரு 1/4 கிலோ கறி கொடுன்னு கேட்குறான். அப்போது அவன் கேவலமாக பேசுகின்றான். அப்பொழுது அந்த சீட்டை ஒரு தட்டிலே வைத்து ஒரு துண்டு கறியை வைக்கின்றான். இப்படி அந்த சமன் செய்யப்படவில்லை. அந்த கறி அதிகமாக 5 கிலோ வரை நிற்கின்ற போது தான் ஆச்சரியமானது. ஆகவே ஒரு திருப்பலியினுடைய கருத்து ஒரு குடும்பத்துக்கோ ஒரு சமுதாயத்திற்கோ எவ்வளவோ ஆணித்தரமான விசுவாசம் வலுப்பெறுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்போது இந்த செய்திக்கு பின் ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் தருவிக்கின்றேன். அதில் திருப்பலியினுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய பலன் என்னவென்று அந்த தகவலை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தந்தைக்கு எப்படி அவர் திருப்பலியோடு ஒருங்கிணைந்து இறை ஆற்றலை பெற்றார். அந்த நங்காத்தூர் குகையிலே 3 நாள் தியானம் இருந்து திருப்பலி ஒப்பு கொடுத்தார். அவர் சென்றும் இடங்களெல்லாம் அந்த 12 மணிக்குள் அந்த திருப்பலியை நிறைவேற்றுவார். அவ்வளவு விசுவாசம் உள்ள அந்த தந்தைக்காக நாம் இந்த நேரத்தில் திருப்பலியில் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அவருக்காக ஒப்பு கொடுக்க அழைக்கின்றோம். நம்முடைய புதுவை கடலூர் பேராயர் அவர்கள் கூட அவருடைய அந்த மறையுரையில் இது திருப்பலியினுடைய மேன்மையும் அந்த உயிர்த்த ஆண்டவர் இயேசுவினுடைய விசுவாசத்தையும் நாம் எப்படி அதை முழுமையாக அந்த பங்கு பெற வேண்டும் என்பதை வலியுறுத்துவதை பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நிலத்தில் நாம் இந்த கூடுகையை செய்கின்ற போது அவருக்காக நம்ம ஜெபிக்கவும் செயல்படுத்தவும் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் அவருடைய தகவல்கள் நாம் சேர்த்திருக்கின்றோம். இப்படி அந்த திருப்பலி ஒப்புடுகின்ற பதிவாளர்கள் அதை பதிவு செய்தால் எத்தனை பேர் நாம் பதிவு செய்கிறோம் திருப்பலி ஒப்புடுகின்ற ஒரு விவரத்தை தொகுக்க முடியும். தந்தை பெயரை வைத்திருக்கின்ற தன் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கின்ற எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்பு கொண்டு யார் எத்தனை பேர் என்ற ஒரு பதிவையும் இப்போது நாம் தயாரித்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவே இந்த சத்தியமங்கலம் கூடுகையில் இந்த இறை பற்றாளர்கள் அவருடைய தந்தையினுடைய பற்றாளர்கள் இணைய வேண்டும். இதை நான் ஏன் இந்த அளவுக்கு முன்னெடுத்து சொல்லுகிறேன் என்றால் அவருடைய தாக்கம், அவருடைய ஆற்றல், அவருடைய பரிவில் பங்கு பெற்றிருக்கின்றேன். உண்மையிலே திருப்பலியிலே நான் முழு ஆர்வமுடன் இருக்கின்ற போது என் குடும்பத்திற்காகவோ என்னுடைய பெற்றோர்களுக்காகவோ அல்லது ஒரு சிறந்த விழாக்களுக்காகவோ நவம்பர் 2 நிலையிலும் தந்தை கவான் டஃபினுடைய ஆண்மலை பாற்றுக்காக அவருடைய இறையாற்றிற்கான பணியை சிறு வயதிலிருந்து நான் திருப்பலி கொடுத்து வருகிறேன். இது இன்று அல்ல. ஆகவே இதை திட்டமிட்டு எண்ணுகின்ற போது இது ஏன் இந்த ஜபத்தை நாம் சொல்லுகின்றோமே, அதை திருப்பலியின் மூலம் நாம் அவரோடு பங்கெடுத்து ஏன் அவருக்காக நம்ம ஜபிக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் உங்களை சந்தித்து செயல்படுத்துவதாக நான் திட்டமிட்டு இந்த இடத்தில் வந்திருக்கிறேன். ஆகவே திருப்பலி ஜபம்தான் நம் வாழ்வினுடைய உன்னதமான ஜபம். கடவுளோடு நெருங்கி ஒன்றிணைக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் உடலையும் இரத்தமும் பானமாக கொடுத்து ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு வசீகரமாக்கப்பட்டு அவருடைய உடலை தகுதியான முறையில் நாம் பெற்று வருகிறோம். ஆகவே ஒவ்வொரு பற்றாளர்களும்
பலருக்கும் பகிர்ந்து அவருக்காக இந்த இறையழுத்தல் என்ற ஒரு நிலையை பெற அவருடைய பரிந்துரையால் நாம் கல்வியில் மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ள செயல்படுத்த இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்றும், இதை பற்றாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அவருக்காக ஜெபிக்கவும் வளப்படுத்தவும் ஒன்று கூடுவோம். வருகின்ற 23 சத்தியமங்கலத்தில் நம்முடைய தந்தை அவர்கள் சிறில் அவர்கள் இந்த பணியை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அவருக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். அதிலும் முக்கியமாக நம்முடைய முன்னாள் பேராயர் சின்னப்பா ஆண்டகை அவர்கள் இந்த தந்தையினுடைய பற்றாளராக அவர் செயல்பட்டு அவருக்காக பாடல்களை எழுதி அவரை நினைவு கூர்ந்து பகிர்வர்கள். உதாரணமாக 1888 புனித டான் போஸ்கோ மறைந்தார், இறைவனோடு இணைந்தார். அந்த 1888 தாமஸ் கவான் டப்பி பிறந்தார். என்ன ஒரு ஒப்புமையை ஒப்புமைப்பட்டு அந்த திருப்பயண பாடல்கள் இசை அமைத்து பாடித்தந்து வழிகாட்டியிருக்கிறார். ஆகவே இந்த இணைப்பானது இறைவன் திட்டமிட்டு வலுப்படுத்துகின்ற ஒரு செயலாக நாம் அறிந்து இதோடு நாம் ஒன்றிணைவோம், ஒருங்கிணைப்போம் என்று இந்த நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து, ஆண்டவர் இயேசு நம்மை என்றும் காப்பாராக. இந்த திருப்பலியே நம்முடைய உன்னத ஜபமாக, உன்னத வாழ்வாக அமைகிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு, தந்தை அவர்கள் இந்த இறை அழைத்தல் இறை நிலைக்கு உயர்த்தப்பட பரிந்துரைக்கப்பட நாம் மன்றாடுவோம், ஒன்று கூடுவோம், அவரை ஜெபிப்போம். நன்றி, வணக்கம்.